ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். வணக்கம். நான் இப்போ பேச போகிற தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியா ஆணவத்தின் தோல்வியா. ராவணனோட தங்கைச்சி பெயர் சூர்பனகை. சூர்பனகையோட கணவன் ரொம்ப பலசாலியாக இருக்காங்க. நம்மளை விட பலசாலி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச ராவணன் தங்கச்சி கணவரை கொன்றாரு. அதற்காண்ட சூர்பனகை ரொம்ப கோபமாயிடுறாங்க. ராவணனை பழிவாங்க சரியான சந்தர்ப்பத்துக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க சூர்பனகை. ஒரு நாள் சூர்பனகை பஞ்ச வடிவம் பக்கம் வரும்போது ராமரை பார்க்குறாங்க. ராமர் ரொம்ப அழகாக இருக்காங்க. சூர்பனகை ராமரோட அழகில் மயங்கிறாங்க. அப்போ தன்னோட அரக்கர் இதை லக்ஷ்மி மந்திரம் சொல்லி அழகிய பெண்ணாக அவங்க உருவத்தை மாற்றிக்கிறாங்க சூர்பனகை. ராமர்கிட்ட நான் ராவணனோட தங்கை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அதுக்கு ராமர் சொல்கிறாங்க, நான் தவசி அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மணர்கிட்ட போய், அங்கே லக்ஷ்மணர் இருக்கார், லக்ஷ்மணர்கிட்டையும் போய் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூர்பனகை வம்புக்கு இழுக்கிற மாதிரி பேசுகிறாங்க. லக்ஷ்மணர் கோபமடைந்து சூர்பனகையோட மூக்கை அறுத்து விட்டுறாங்க. அறுபட்ட மூக்குடன் சூர்பனகை ரத்தம் கொட்ட கொட்ட விண்ணில் தாவி ராவணனோட காலில் போய் விழுகிறாங்க. இதுதான் ராவணன் தலை கொய்வதற்காக காலம் வைத்த நேரம். தங்கை மீது உள்ள பாசத்தினால யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி தங்கை கிட்ட கேட்குறாங்க. உடனே உங்களுக்கு பொண்ணு பார்க்க நான் போயிருந்தேன். அப்போ லக்ஷ்மணர் என்னோட மூக்கை அறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூர்பனகை. அதை கேட்ட ராவணன் ரொம்ப கோபமடைந்து ராமன் லக்ஷ்மணன் தங்கியிருந்த இடத்துக்கு போய் சீதா தேவியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அறிந்த ராவணனின் மனைவி மண்டோதரி, தம்பி விபீஷ்ணன், கும்பகர்ணன், மகன் இந்திரஜித், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து மாற்றான் மனைவியை தூக்கிட்டு வந்தது தப்பு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் ராவணன் கேட்க மாட்டுறாரு. அப்போ விபீஷ்ணர் நம்ம தர்மத்தின் பக்கம்தான் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ராமரோட போய் சேர்ந்துடுறாரு. மற்ற எல்லாருமே போர் புரிந்து ராவணனுக்காண்டி போர் புரிந்து இறந்து போயிடுறாங்க. அவரோட ஆணவம் தான் அவரை வீழ்த்தியது. இதுதான் ராவணனோட வீழ்ச்சி. ராவணனோட ஆணவத்தினால் அவரோட சாம்ராஜ்யமே அழிய காரணமாக இருந்தது. நன்றி. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.